தமிழ்நாட்டில் யாரு நாகரிகமற்றவர்கள்? நிச்சயம் தமிழர்கள் கிடையாது. மத்திய கல்வி அமைச்சர் அவர் வந்து அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களுக்கு திமுக பத்தி நல்லா தெரியும். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தே யூஸ் இட் ஃபார் தேர் பொலிட்டிக்கல் அஜெண்டா. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்? யாரை சொல்ல வராரு? அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். எனக்கு உதயநிதி ஸ்டாலின் எதுவும் சொல்ல வரல. அது எப்படி சார் எனக்கு தெரியும்? எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் பேசும்போது நல்ல ஒப்புதலோட தான் பேசிட்டு போனாங்க. ஆனால் திடீர்னு போயிட்டு வேறு மாதிரி ஊருக்கு போய் லெட்ரு போடுவாங்கப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஊருக்கு போய் வேறு மாதிரி லெட்ரு போட்டாங்க. ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி இப்போ நம்ம குழந்தையில பூச்சாண்டி காமிப்போம்ல, பூச்சாண்டி வந்துடும், பிசாசு வந்துடும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு இருட்டு பார்த்தா கூட பயப்படும். அந்த மாதிரி 50 ஆண்டுகள் உங்களை மூளை செலவு பண்ணிட்டதுனால இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வட மாநிலங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே சார். ஒரு மொழியோ ஆற்றல் வந்து இப்போ எதுக்கு தேவைன்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு தான் தேவை. இப்போ மொழி இப்போ பேச்சு மொழியாக உங்களுக்கு ஹிந்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது சார். எனக்கு மட்டும் ஹிந்தி தெரிஞ்சால் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இன்னும் நெருக்கமாக படுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஒரு பொது மொழியாக இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணுங்கிறது இது வந்து காங்கிரஸ்காரங்க கொண்டாந்த முயற்சி சார். நேரு காலத்தில் உண்டான முயற்சி. இது ஒன்று மோடிஜி வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணல. அப்ப ஹிந்தி தெரிஞ்சதுனால அவங்க பெரிய பெரிய ஆட்களா மாறி இருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு பொழப்பு தேடி வராங்க? கூலி வேலைக்காக ஏன் கோடிக்கணக்கில் வராங்க நார்த்ல இருந்து? இல்ல இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளோட அறிவு நம்ம நாட்டுக்கு பயன்படணுமா, வெளிநாட்டுக்கு போய் பயன்படுறதா சார்? எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா சார் அது? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பிஜேபியின் சமூக வலைதள மேலிட பார்வையாளர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழ்நாட்டில் யாரு நாகரிகமற்றவர்கள்? நிச்சயம் தமிழர்கள் கிடையாது. அப்ப மத்திய கல்வி அமைச்சர் அவர் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. அந்த கொஸ்டினுக்கு ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பான பதில் சொல்கிறாரு. அந்த பொறுப்பான பதில் சொல்லும்போது ஒரே கூக்குரலிட்டு ஷேம்னு ஒரு பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தால் எனி ஹியூமன் பீயிங் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வித் ப்ரிப்பேர்ட்னஸோடு வந்து உங்களோட சேலஞ்சை மீட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு நியாயமான பதிலை கொடுக்கணும்னு ஆர்வமாக வந்திருக்கவரை பின்னால் இந்த ஷேம் அப்படி ஆதுக்கத்தில் இருந்து அப்படி கடைசியில் காங்கிரஸ்காரங்களாம் பெருசாக கத்தலை, அந்த திமுக எம்பிஏலே கூக்குரல் இட்டாங்க. அப்போ அவர் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன கொஞ்சமாச்சும் நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, மக்களுக்காண்டி வரீங்க, குழந்தைகள் நலம் சார்ந்ததுக்காண்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ போய் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தானே ஒழிய அது ஒரு சீரியஸான மேட்டரே கிடையாது. ஆனால் திமுக எம்பியெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்பிக்கெல்லாம் நாகரிகமற்றவர்கள் அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இது மாதிரி கூச்சலிட்டோம். உங்களுக்கு திமுக பற்றி நல்லா தெரியும். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தே யூஸ் இட் ஃபார் தேர் பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காண்டி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ப்ளோ பண்ணுவாங்க, நல்ல பலூனை பெருசாக ஊதுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க அப்படி இல்லையோ? ஏன்னா நாடாளுமன்றத்தை முடக்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. யார் முடக்கிற அளவுக்கு? இல்லை, நாடாளுமன்றமே அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதில்ல 12 மணிக்கு மேலே. சார் ஜென்ரலாக வந்து ஒரு இது மாதிரி ஒரு கூக்குரலும் அதுவும் நடக்கும்போது நாடாளுமன்றம் சார் முந்தா நேற்று மோதிக்காண்டி உருவானது இல்லை சார். இது ஒரு தவறான புரிதல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடு அரசாங்கமாக பார்த்தா இது 11 ஆண்டு மோதியோட அரசாங்கம், அதுக்கு முன்னால் ஒரு 6 ஆண்டு நம்ம வாஜ்பாய் அவர்களோட அரசாங்கம். கரெக்டாக இவங்க அந்த அரசாங்கத்திலே செயல்பட்டவங்க சார். இதே பாராளுமன்றத்தில் பிஜேபி ரொம்ப முக்கியம், வாஜ்பாய் மாதிரி ஒரு தங்க மனிதரே கிடையாதுன்னு பேசினவங்க சார். அதுதான் அப்படி பேசினவங்க. வாஜ்பாய் ஆட்சி இப்ப இல்ல, வாஜ்பாய் ஆட்சி நல்லா இருந்தது, இது ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இது மாதிரி தானே சார் பேசுவாங்க எப்போதுமே. வந்து இவங்க இந்திரா காந்தியை கேவலமாக பேசிட்டு இந்திரா காந்தி மாதிரி ஒரு தலைவியே இல்லைன்னு பேசி அவங்களோட கூட்டணி அமைச்சவங்க தானே சார் இவங்க. அதாவது மிசா பீரியட் ஃபுல்லாக இந்திரா காந்தியை வச்சு செஞ்சுட்டு உடனே அந்த அம்மாவோட கூட்டணி அமைச்சவங்க தானே. இது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படின்னா தேவைக்கு ஒரு பேச்சு, தேவையில்லைன்னா ஒரு பேச்சு. இதுதான் வந்து திமுகவோட அணுகுமுறை. அவங்களுக்கு வேணும்னா ஒரு பேச்சு, வேண்டான ஒரு பேச்சு. இது வேண்டாத லிஸ்ட்டில் சேர்ந்ததுனால இப்படி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு.
இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு மத்திய அரசோட அந்த புதிய கல்வி திட்டம் கொண்டுட்டு வரும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் யாரோ ஒரு சூப்பர் முதலமைச்சர் உள்ளே வந்து இதெல்லாம் பார்த்ததுனால அதுக்கப்புறம் அவங்க வேண்டாம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்கிறாங்க. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்? யாரை சொல்ல வராரு? அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். எனக்கு உதயநிதி ஸ்டாலின் எதுவும் சொல்ல வரல. அது எப்படி சார் எனக்கு தெரியும்? அது நீங்கள் வேணால் அப்படியே அந்த கேமராவை திருப்பி அவரை போய் கேட்டுட்டு வாங்க. தர்மேந்திர பிரதான் தான் அதுக்கு விளக்கம் சொன்னோம். சூப்பர். அவர் மனசில் யார் வேணாலும் இருக்கலாம். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு சூப்பர் முதலமைச்சராக நினச்சிருப்பார். ஏன்னா அவர் தானே எல்லா முதலமைச்சருக்கும் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி இதை டீலிமிட்டேஷன் இஷ்யூவை பற்றி அதிகமாக பேசினார். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி அதிகமாக பேசி பெரிய லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு சார். எல்லா சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதும்போது அவர் ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டராக அவர் மனசில் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூப்பர் முதலமைச்சர் தான் இருந்திருக்கலாம். அவர் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன் சார். நான் என்ன சார் ஒத்துக்கிறது? பிஜேபி சார்பாவோ இல்லை ஒரு ஒரு மனிதனை ஒத்துக்க முடியாது. 2 பேரோட பேச்சில் அவங்களோட இன்டென்ஷன்லாம் என்ன இருக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? நம்ம என்ன சார் ஜோசியம்மா சார் பார்க்க முடியுதுக்கலாம்? புதிய கல்விக் கொள்கையை இந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பதற்கு இந்து திணிப்பு மட்டும்தான் முக்கியமான காரணமா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்களா? திமுகவே சொல்லுதா இந்தி திணிப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்களா? இதில் எங்கே இந்தி திணிப்பு இருக்குது? அதான் தெளிவாக 10 மறைமுகமாக இந்தியை உள்ளே கொண்டுட்டு வரீங்க சார். எந்த மொழியுமே மறைமுகமாக எடுத்துகிட்டு வர முடியாது சார். ஏன் மறைமுகமாக எடுக்க முடியாதுன்னா மொழி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் வேணும் சார். இந்த ஆசிரியர்களை உருவாக்கக்கூடியது ஒரு அரசாங்கத்தால் தான் சார் உருவாக முடியும். வெறுமனை நாம் வந்து குருகுல கல்வி மாதிரி ஏதோ ஒரு குருவை பிடிச்சி சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் ஹிந்தியை சொல்ல முடியாது சார். அது பாடத்திட்டத்தில் வரணும் சார். சிலபஸ் ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் ஆகணும் சார். அப்புறம் அவங்க அந்தந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு போகிற மாதிரி இதெல்லாம் முழுசாக அரசாங்கத்தோட செயல்பாடு இல்லைன்னா இதெல்லாம் செயல்படுத்துகிறதே கஷ்டம் சார். இது அவங்களுக்கு தெரியும். ஏனோ ஆல்ரெடி வந்து சைன் பண்ணி அவங்களோட செக்ரட்டரி வந்து அனுப்பின சிக்னேச்சர் அவங்க பண்ணி நாங்கள் ஒத்துக்கிறோம் பிஎம் ஸ்ரீயில் வர்றோன்னு எழுதியிருக்கேன். நான் வேணா அது உங்களுக்கு தரேன், நீங்கள் வேணா இதில் காமி. அதுதான் நாங்கள் கமிட்டி போட்டு அந்த குழு ஓகேன்னு சொன்னால் மட்டும் தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம், ஒத்துப்போம், சம்மதிப்போம் அப்படிங்கிறதான் இல்லை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் கூட அதை படித்து காட்டிருக்காரு. வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதின லெட்டர் நான் உங்களுக்கு வேணா படித்து காமிக்கனாலும் படித்து காமிக்கிறேன். அதில் அவர் தெளிவாக நல்ல ஐடியா பிஎம் ஸ்ரீ நாங்கள் இது பண்ணுறோம், எம்ஓயு வந்து நாங்கள் பார்த்துட்டு இது பண்ணுறோம்னா போட்டு ஒப்புதல் லெட்டர் அனுப்பிட்டார் சார். இவங்களும் போய் அவர் அதானே என்னது மினிஸ்டர் சொன்னார். தர்மேந்திர பிரதான்ஜி என்ன சொல்கிறாருன்னா எங்களை வந்து இவங்க வந்து பார்த்தாங்க, அந்த மாநிலத்தோட கல்வி அமைச்சரும் வந்து எங்களை பார்த்தார், மகேஷ்ஜி அவர்களும் போய் பார்த்தாங்க, அவங்களோட சேர்ந்து மற்ற எம்பிஸும் வந்தாங்க, அவங்க கனிமொழி மேடம் கூட வந்தாங்க, இதே தமிழச்சி பாண்டியனும் வந்தாங்க அப்படின்னு அவர் வரிசையை அடுக்கிறார். எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் பேசும்போது நல்ல ஒப்புதலோடு தான் பேசிட்டு போனாங்க. ஆனால் திடீர்னு போயிட்டு வேறு மாதிரி ஊருக்கு போய் லெட்ரு போடுவாங்கப்பாங்களே, அந்த மாதிரி ஊருக்கு போய் வேறு மாதிரி லெட்ரு போட்டாங்க. பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஏதோ பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த பொண்ணே வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை ஓரளவுக்கு ஏற்றுக்கிறோம், நாங்கள் முழுமையாக எதிர்க்கலை, ஆனால் அதில் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், 3 மொழி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்காங்க சார். அப்படியே இருக்க சொல்லுங்களேன் சார். அப்புறம் சார் திணிக்கிறீங்க பணம் 3வது மொழியை ஏத்துக்கிட்டா சார். நீங்க தமிழ்நாட்டுல வரியை வாங்கிக்கிட்டு வரியில இருந்து கொடுக்கக்கூடிய நிதியை தரமாட்டேன்னு சொல்றது எந்த வகையில தார்மீக அடிப்படையில? நல்ல பாயிண்ட் பிடிச்சிங்க சார். இப்போ இது உண்மையிலே தமிழருக்கு எல்லாருக்குமே சேர்த்தே ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னா, அதாவது சார் ஒவ்வொரு அரசாங்கமும் பட்ஜெட் ப்ரொவிஷனில் இந்தந்த அமைப்புக்கு இந்தந்த காரணங்களுக்காண்டி இந்தந்த பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம். இப்போ வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டராக டிஆர் பாலு இருந்த பீரியடில் அவங்க வந்து 35,000 கோடி பட்ஜெட்டில் வந்து என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ரிவர் ரிஹாபிலிட்டேஷனுக்காண்டி பணம் ஒதுக்குவாங்க. 35,000 crore அந்த இயர் பட்ஜெட்டில் இருக்கும். அதில் 6,000 கோடி ரூபா கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி டிஆர் பாலு அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த பணத்தை ஒதுக்குனார். வென் ஹி வாஸ் கேபினட் மினிஸ்டராக இருக்கும்போது ஒதுக்குனார். அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு அந்த காலம் முடிஞ்சிருச்சு, அவங்க காலம் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாறிடுச்சு. அம்மையார் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பணம் போட்டால் தான் அது முழு பணமாக எடுத்து பயன்படுத்த முடியும். ப்ராஜெக்ட் அப்புறம் டெண்டர் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா அம்மையார் வந்து பிடிவாதமாக இவங்களுக்கு பேர் வந்துடக்கூடாதேங்கிறதுக்காண்டி அதை நடத்தவே இல்லை. அந்த 6,000 கோடி ரூபா நம்ம தமிழன் நலன் சார்ந்து வர வேண்டிய பணத்தை ஒரு அரசியல் காரணத்துக்காண்டி அதை வேண்டான்னு நிராகரித்ததில் 6,000 கோடி பட்ஜெட் ப்ரொவிஷன் போயிடுச்சு. அது காலாவதி ஆயிடுச்சு. கூவம் ரிஹாபிலிட்டேஷன் நடக்கலை. இப்போ பட்ஜெட்டில்
இந்த பிஎம் ஸ்ரீயோட நிர்வாகம் பண்ணும்போது அது எக்ஸ்பான்ஷனல் ப்ரோக்ராம். அந்த எக்ஸ்பான்ஷனல் ப்ரோக்ராமுக்கு ஒரு ப்ரொவிஷனல் ஃபண்டு வேணுங்கிறது ஒரு பட்ஜெட் ப்ரொவிஷன். அந்த பட்ஜெட் ப்ரொவிஷனில் ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு இவ்வளோ 1000 கோடி ரூபா தர்றோம், இதுக்கு வேணுங்கிற இதுதான் திட்டம், இதுக்கு லைப்ரரி வேணும், அது வேணும், நீங்களே படிச்சிருப்பீங்க. ப்ரொவிஷன் என்னென்னலாம் இருந்தால் இது என்டைட்டில் டு கெட் திஸ் மணின்னு சொல்லியாச்சு. இதுக்காண்டி இந்த பணத்தை நாங்கள் என்டைட்டில் பண்ணி இதுக்காண்டி கொடுப்போன்னு திட்டம் வந்த பிறகு இது ட்ரெஷர் அக்கௌண்ட்டில் அந்த பணம் இருக்குது. நாளைக்கு கூட நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வேற மாநிலத்துக்கு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்களே. அதுதான் சார். இது அதாவது எப்போதுமே வந்து அவங்க கலைஞர் கருணாநிதி இருக்க வரைக்கும் கோயபிள்ஸ்ன்னு சொல்லுவார். அதை அப்படியே இவங்க அதை நல்லா முழுமையாக பயன்படுத்தி இப்போ கோயபிள்ஸை ஜெனுவனாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுனா இப்போ திமுகவோ தான். இந்தியாவிலே மிகப்பெரிய கோயபிள்ஸ் தியரியை அடாப்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பார்ட்டி இன்றைக்கி திமுக தான். எது சொன்னாலும் தப்பு. கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், வேண்டாத பொண்டாட்டியாக போயிட்டோம்னா அவ்வளோதான் மொத்த குத்தம். அதுதான் சார் நானும் கேட்குறேன். பிஜேபி ஏன் திமுகவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டாத பொண்டாட்டியாக இருக்கு? இல்லை இவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க டெல்லி இதை திமுக பார்வையிலேருந்து பிஜேபி அரசியல் பண்ணுறது நீங்கள் தப்பா. நான் சொல்கிறேன், மோடிஜி அவர்கள் இது மாதிரி சேர் போட்டிருப்பார். பக்கத்தில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு இப்படி ஒரு சேர் போட்டிருப்பார். நடுவில் ஒரே ஒரு டீப்பாய் தான் இருக்கும். கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? அதுதான் அவர் வந்து முக்கியமான கெஸ்ட்டை பார்க்குற அமைப்பு. த பிக் கெஸ்ட், த ரெஸ்பெக்டபிள் பீப்புள். அவர் மதிக்கிறது, இந்தியா மதிக்கிறது, உலக அளவில் மதிப்பு உள்ளவங்களை அவங்க எப்படி உட்கார வச்சு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அது எப்படி பண்ணுவாங்கன்னா மரியாதை கொடுக்கணுங்கிற வித் ரெஸ்பெக்ட், டியூ ரெஸ்பெக்ட் இப்படி உட்கார வச்சுக்காப்பா. இதில் நம்ம டிப்டி சிஎம் உதயநிதி அதே மாதிரி உட்காந்து பார்த்துருக்காரா? பார்த்தது இல்லையா அவரை? அப்புறம் எப்படி சார் வேண்டாத பொண்டாட்டி? நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரிவான எண்ணங்களை வளர்த்து வெற்றி அடையணுங்கிற கான்செப்ட் இருக்குது. உங்களோட ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்டே என்ன இருக்குன்னா, தேசியத்தை பிரித்து தமிழகத்தை தனியாக வைக்கணும். ஏன்னா அது ஆரம்பத்திலேயே உங்களோட ஜீன்லேயே என்னென்னா மாநில சுயாட்சிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக 50 ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டீங்கன்னா, மக்கள் மனிதர் தமிழ் இனத்து மனசுக்குள்ளே ஒரு ஆழமாக அந்த விதையை பதிச்சு வச்சுட்டீங்க. அதனால தான் ஹிந்தியை சொன்னால் தமிழ் மக்கள் பாராங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் மூல செலவு பண்ணி இந்த மாதிரி செஞ்சதுனால இது ஒரு தவறான விஷயங்கிற மாதிரி ஒரு இப்போ நம்ம குழந்தையில பூச்சாண்டி காமிப்போம்ல, பூச்சாண்டி வந்துடும், பிசாசு வந்துடும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு இருட்டு பார்த்தா கூட பயப்படும். அந்த மாதிரி 50 ஆண்டுகள் உங்களை மூல செலவு பண்ணிட்டதுனால எதுவுமே டெல்லியிலேருந்து வந்தால் ஏதாச்சும் ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணாவே அது வந்து சவுத் இந்தியன் விரோதத்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் மோடிஜி அப்படிப்பட்டவர் இல்லை. மோடிஜி எப்படிப்பட்டவராக இருக்கான்னா, தேசிய உணர்வில் இருந்த ஒரு மனுஷன் இப்போ உலக உணர்வுக்கே போயிட்டாரு. உலகத்தோடய அன்பாவும் அரவணைப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகத்துல அதிகமா பேசப்படுறது இங்கிலீஷ் தானே சார். அப்ப நீங்க இங்கிலீஷ் மொழியை தானே தமிழ்நாட்டுல இருக்கு, அதுதானே பார்க்கணும். ஒருவேளை இது இப்படி பார்க்கலாமா? இந்தியா கூட்டாட்சியில தானே இருக்கு. தமிழ்நாட்டுடைய வேற மொழி பேசக்கூடிய, வேற பண்பாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் மத்திய அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு தெரியலையோ, அதோட வெளிப்பாடு தான் இந்த புதிய கல்விக் கொள்கையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இட்லி டேஸ்டே தெரியல அப்படின்னா இட்லியை பற்றி நான் பெரிய உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர் கொடுக்கணும். இதுதான் இட்லி, இப்படி தான் தயார் பண்ணுவோம், இதுக்கு சட்னி வைக்கணும், தேங்காய் சட்னி வைக்கணும், அது வைக்கணும், மிளகா பொடி வைக்கணும், இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு தமிழோட உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. நிறைய எல்லா இடத்துலையும் தமிழ் பேசியிருக்கார். ஒரு நிமிஷம், திருவள்ளுவரை பற்றி பேசுங்க. இப்போ காசியில் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு ஒரு சீட்டு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கார். இன்றைக்கி இந்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சோடனே நேராக 2024 அவர் முழுக்க வந்து உட்கார்ந்ததே வந்து வேணந்த ராக்கில் தான் உட்காரார். திருவள்ளுவர் சிலையை தான் பார்க்குறார். அவருக்கு தமிழ் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் கூட என்னன்னா, அவர் நின்று தொடர்ந்து குஜராத்தில் ஜெயித்த ஒரு பகுதியே தமிழ் சார்ந்த மனிதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கார். அப்போது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ப்ராக்சிமிட்டி வித் தமிழ் கலாச்சாரத்தோடு அவர் இயற்கையில் இருக்கிறதுனால தான் காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. அவங்க ஜெயலலிதா அம்மையாக இருக்கும்போது கூட வெல் கனெக்டடாக தான் இருந்தார் தமிழ்நாடோட. அவர் தமிழ்நாட்டோட வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தமிழில் ஆர்வமாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. அங்கேருந்தே அதை தாண்டி அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களாம் தமிழ். அவர் கைலாசநாதன் யார், இந்த போட்டு திருப்புகழி யார், இந்த மாதிரி அவருக்கு இன்னும் நெருங்கிய நண்பர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்க எல்லாமே தமிழர்கள். அதனால் தமிழ் உணர்வு, தமிழோட கலாச்சார தொன்மை,
அதோட பண்பாடெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு அன்பும் அவருக்கு பெரிய புரிதல் இருக்குது சார். ஒருத்தர் லைக் இப்போ எனக்கு வந்து இட்டாலி ரொம்ப பிடிக்குது சார். பிகாஸ் அந்த ஒரு அரிஸ்டோக்ரஸி எனக்கு பிடிக்கும். அது மாதிரி அவருக்கு தமிழன் ரொம்ப பிடிக்குது. இது வந்து உங்களோட ஒரு மனசில் இருக்க ஒரு ஆர்வம் தானே சார். அது இல்லாமல் 60,000 கோபுரங்கள் உள்ள தமிழ்நாடை பார்க்குறாரு. இவ்வளோ கோபுரங்களே பார்த்துருக்க மாட்டார். ஒரு ராமர் கோயிலுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடி பல லட்சம் உயிர்களை இழந்து தான் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஒரு 200 ராமர் கோயில் இருக்கும். அதோட உயரமான கற்சிலைகள் இருக்கும். அதனால் அவருக்கு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் தமிழுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே ஒழிய தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் தமிழ்நாடு அதெல்லாம் இல்லை சார். ஆனா மோடி அவர்கள் வந்து வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் தமிழ்னு பேசுறாரு. ஆனா உள்ளத்துல வந்து அந்த மொழி ஆதிக்கம் இருக்கு. அந்த மொழியை திணிக்கிறாங்க. இவங்க தமிழ் கையில எடுக்கிறதா எங்களுக்கு பயமா இருக்குன்னு திமுக சொல்றாங்க. அப்ப அவருக்கு உண்மையான மொழி ஆதிக்கம் தான் அவர் குஜராத்தி தான் கொடுத்துருக்கோம். ஹிந்தியே பேசக்கூடாது. ஒருவேளை அவர்களாலே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதோ? குஜராத்திலே ஹிந்தி தானே சார் மெஜாரிட்டியாவே இருக்கு. அப்படி இல்லை, குஜராத்தி தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அங்கே அவங்க தாய்மொழி குஜராத்தி தான். ஹிந்தி அங்கே வந்து பழக்கத்துக்கு வசதியாக இருக்கிறனால ஹிந்தி அங்கே வளர்ச்சியில் இருக்குது. இப்போ யூபிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மொழி இருக்குது சார். அங்கே வந்து வரி வடிவம் இல்லாத மொழி இந்தியாவில் 1500 மொழி இருக்குது சார். 1500 மொழி வரி வடிவம் இல்லை. அதனால் அதை கன்சால்டேட் பண்ணி இப்போ ரூபா நோட்டில் வந்து இப்போ இத்தனை மொழி நம்ம போடுறோம்ல ரூபா நோட்டில் 1500 மொழி இருக்குது. ஏன் அந்த மொழியெல்லாம் போட முடியலன்னா அதுக்கு வரி வடிவம் கிடையாது. அதனால 22 மொழி இருக்குல்ல சார். 22 மொழி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுல இருந்து ஏதாவது ஒரு மொழி எடுத்து கூட நீங்க அங்கீகாரம் கொடுக்கலாம். அதுதான் இப்போ என்ன இப்போ நீங்க இந்த ஃபுல் NEP 2020 நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. 22 மொழிகளை இந்திக்கு மட்டும் தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்திக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கோ பிற மொழிகளுக்கோ கொடுக்கப்படுவது இல்லைங்கிறது தான் திமுகவுடைய வாதமா இருக்கு. இது யாரோட வாதமா இருக்குன்னா திமுகவோட வாதமா இருக்கு. ஆனா உண்மையும் அதுதானே. எப்படி அது உண்மை? அப்ப எப்படி அது உண்மை இல்லைன்னு சொல்றீங்க? அதுதான். ஏன்னா இப்போ வந்து மும்மொழி திட்டத்துல என்ன சொல்லியிருக்கோம், ஒரு தாய்மொழி வேணும், ஒரு பழக்கத்துக்கு பயிற்சிக்கு ஒரு ஆங்கில மொழி வேணும், இன்னொரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனலாக ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கங்கிறாங்க. அது ஜெர்மனி எடுத்துக்கோ, ஜப்பான் எடுத்துக்கோ, இல்லை வந்து தெலுங்கு எடுத்துக்கோ, கன்னடம் எடுத்துக்கோ, மலையாளம் எடுத்துக்கோ, ஹிந்தி எடுத்துக்கோ. எந்த மொழி பயிற்சி மொழியை ஆக்க முடியுமோ, வரி வடிவத்தோடு இருக்கிற எந்த மொழிக்கு நீ எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மொழியை எடுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஹிந்தி எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லை. கம்பல்சரி இந்த 3 மொழி இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வட மாநிலங்களை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமே சார். அங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சவுத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களே. இது வந்து மத்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல. அப்ப எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு. அது மத்திய அரசு கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு புரிதல் மக்களுக்கு கொடுத்துறாதா? மிஸ்டேக்குங்கிறது உங்க வார்த்தை சொற்கள். ஒட்டுமொத்த சவுத் இந்தியா மாநிலங்களும் எதிர்க்குதுல சார். எங்கெங்கெல்லாம் இந்தி கூட்டணி சம்மந்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கு. இதே காங்கிரஸ் இருக்க இடத்துல எதிர்ப்பு இல்லை. இப்போ ஹிமாச்சல்லையோ இல்லை நீங்கள் வந்து பஞ்சாபில் ஆம் ஆத்மி இருக்குது, இவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரியல. ஏற்கனவே மகாராஷ்டிரா காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, இப்போ தானே மாற்றம் இருக்குது. அங்கேயும் பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரியும். மேக்ஸிமம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், அங்கே மராத்தி உணர்வு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சிவசேனாங்கிற கட்சியை மராத்தியை பாதுகாக்கிறதுக்காண்டி இவங்க தமிழை எப்படி பாதுகாக்கிறதுக்கு பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்தது சார். அது சார் ஒன்று வச்சுக்கோங்க, இன்றைக்கி உலக நாடில் வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியை தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ச்சி மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருச்சு. இந்த மிகப்பெரிய டெக்னாலஜி வளர்ச்சியில் ஒரு மொழியோ ஆற்றல் வந்து இப்போ எதுக்கு தேவைன்னா உங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு தான் தேவை. இப்போ மொழி இப்போ பேச்சு மொழியாக உங்களுக்கு ஹிந்தி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது சார். எனக்கு மட்டும் ஹிந்தி தெரிஞ்சால் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இன்னும் நெருக்கமாக படுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது. எனக்கு மொழி ஆற்றல் இல்லை. நிறைய பேருக்கு அங்கே இங்கிலீஷ் தெரியாதனால எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா கான்வர்சேஷன் கஷ்டமாக இருக்குது. ஒரு பொது மொழியாக இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணுங்கிறது இது வந்து காங்கிரஸ்காரங்க கொண்டாந்த முயற்சி சார். நேரு காலத்தில் உண்டான முயற்சி இது. ஒன்று மோடிஜி வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணல, மோடிஜி தான் அதை ரிலாக்ஸ் பண்ணார். என்ன பண்ணாருன்னா ஹிந்தி தான் வச்சுருந்தாங்க காங்கிரஸ். நம்ம சிதம்பரம் அவர்கள் கூட ஹிந்தியை வச்சு தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் பாராளுமன்றத்தில். மோடிஜி தான் என்ன பண்ணார், 2020 NEP வரும்போது 2019 என்ன முடிவெடுத்தார், நோ ஹிந்தி இம்போசிஷன் நம்ம பண்ணவே கூடாது, 3வது மொழி ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறது அந்த சக மனிதருக்கு இன்றைக்கி வளர்ந்து வர. இப்போ ஏன் வந்து மோடியோட தொலைநோக்கு பார்வையில் இதில் ரொம்ப சிரத்தை காமிக்கிறாரு. நீங்கள் கேட்டிங்களே கேள்வி, ஏன் தமிழன் மேலேன்னு காமிக்கிறாருன்னா தமிழன் பேசிக்காகவே ஆற்றல் உள்ளவங்க.
அறிவாற்றல் உள்ளவங்க, நல்லா படிக்க தெரிஞ்சவங்க. அப்போ ஏன் சார் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சமஸ்கிருதத்துக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 கோடிகள் ஒதுக்கப்படுது நிதியா, ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் 166 கோடி தானே ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஜம்ப் ஆகிட்டீங்க. நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன், சமஸ்கிருதம் தனியாக பதில் சொல்கிறேன். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, மோடிஜி அவர்கள் எப்படி நினைக்கிறாருன்னா, இங்கே ஐஐடி இருக்குது, இங்கே நிறைய பீப்புள் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸோட செலெக்ஷன் ப்ராசஸில் தமிழன் நிறையா இருந்தான். இப்போ கரப்டட் பீப்புள் நிறைய பேர் வந்து நிறையா காலேஜ் நிர்வாகங்கள்லாம் உருவானோன்னே ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அரசாங்க கல்லூரியை தாண்டி, அரசாங்க ஸ்கூலை தாண்டி ப்ரைவேட் எஜுகேஷனுக்கு மனம் வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு பெட்டர் குவாலிட்டி கிடைக்கிது, ஒரு சேஃப்டி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிலீஃப் இருக்குது இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் மேலே. அதனால் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. குழந்தை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் படிக்கணும்னு நிறையா பேரண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இனிமேல் ஸ்பேஸ் டெக்னாலஜி எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க நானோ டெக்னாலஜி படிக்க வைக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு இப்போ ஏஐ படிக்க வைக்கணுங்கிறாங்க. இது மாதிரி புதுசாக டெக்னாலஜி உருவாகும் போது, ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு இருந்தது, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, சிலபஸும் அதுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை அவரை வந்து ஐஐடிக்கு ட்ரை பண்ண சொல்லுவோமா, ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்க ஒரு ஆர்டினரி இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ப்போமா? ஐஐடி. அப்போது நம்மளோட மரபணுவில் இன்டலெக்சுவலாக நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸல் பண்ணுறது நமக்கு ஈஸியாக. மற்ற நீங்கள் வந்து திருப்பி சொல்லிங்க, மற்ற ஸ்டேட்லேயும் சார் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டமாக இருக்குது சார். இங்கே காமராஜர் அவர்கள் வந்து சாப்பாடு கொடுத்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு வரவழைச்சிட்டாரு சார். இதில் வந்து திராவிட கட்சிகளோட பெருமை சேர்த்துக்குது. ஆக்சுவலாக இந்த பெருமை கர்மயோகி காமராஜருக்கு தான் அது போய் சேரணும். ஏன்னா அவர் தான் குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால தான் வேலைக்கு போகுதுங்க. சின்ன வயசுலேயே இந்த பசங்க வேலைக்கு அனுப்புறதுக்கான சாப்பாடுக்கு அனுப்புகிறாங்க. சாப்பாடை போட்டு கல்வி கொடுப்போம், நம்ம தான் படிக்கல, குழந்தைகளாச்சும் படிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையில் செஞ்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவையும் தமிழ்நாட்டையும் 3வது மொழியை பேச சொல்லி இது பண்ணுறீங்க. ஆனால் வட மாநிலங்களில் கல்வியில் இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. டாப்பில் கேரளாவும் தமிழ்நாடு இருக்குது, அவங்கள போய் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கம்பல் பண்ணுறீங்க, கல்வியில் பின்தங்கிய மாநிலத்தை போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி அதான், ரொம்பவே நியாயமான கேள்வி. அங்கே ஸ்கூலுக்கே பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறாங்க. அங்கே கேம்பெயின் என்ன பண்ணிகிட்டு இருக்காதுமா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. ஏன்னா அங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களுமே செல்ஃப் எம்ப்ளாய்டு. நம்ம தமிழனுக்கு வந்து சர்வீஸ் மென்டாலிட்டி அதிக. எம்ப்ளாயை நம்ம தான் வேலைக்கு போவோம், அவன் எல்லாம் தொழில். இப்போ ஒரு மார்வாடி இருக்கார், அவர் பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க, நேராக பிகாமு பிஏ இது மாதிரி சாதாரண ஓரளவுக்கு படிப்பு, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு படிப்பாகிட்டு அந்த பையன் வந்து ஒரு 10 வயசுலேருந்தே கடைக்கு போவான். ஒரு பான் புரோக்கர் வச்சுருக்காரு, இல்லை வந்து ஒரு நகைக்கடை வச்சுருக்காருன்னா அந்த நகைக்கடைக்கு டெய்லி அந்த குழந்தை போயிட்டே இருக்கும். அந்த 18 வயசு ஆகி ஒரு வேஷ்டி கட்டும்போது, நாங்களாம் அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியாரை கிண்டல் பண்ணுவோம், 18 வயசு ஆச்சுன்னா வேஷ்டி கட்ட வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ட்ராயர்லேருந்து நம்மளாம் பேண்ட்டு போடுறோம்ல, நகரத்தார் அப்படி கிடையாது, வேஷ்டி தான் கட்ட வைப்பாங்க குழந்தைங்கள, வேஷ்டி கட்ட வைப்பாங்க. வயசானது ஆண் பையனுக்கு, அதாவது பெண்ணுக்கு வயசாகிறது வேறு மாடலில் வந்துடும், ஆணோட வயசாகிறது வேஷ்டி கட்டுவாங்க, வேஷ்டி கட்டணுன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனும் நகரத்தாரும் வியாபார கம்யூனிட்டியாக இருக்கிறனால அவங்களும் தொழில் சார்ந்து தான் வருவாங்க. அதனால தான் அவங்களும் ரொம்ப படிப்பில் போக மாட்டாங்க, அவங்களோட என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. அது மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து என்ன படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். அங்கே ஸ்கூலுக்கு போகிறதே இன்விடேஷன் பண்ணி கேம்பெயின் பண்ணி ஸ்கூலுக்கு கிரியேட். இப்போ நீங்கள் போய் நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்லேருந்து போன பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் காலேஜ்லாம் வச்சுருக்காங்களா, அவங்களாம் போய் கேளுங்க, அவங்களாம் மேஜர் கேம்பெயின் பண்ணுறாங்க டு கிரியேட், இன்வைட் பீப்புள் டு ஜாயின் இந்த காலேஜுக்கு கேம்பெயின் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே ஃபஸ்ட்டு டாப் 10 உடனே ஃபுல்லப் ஆயிடும். ஸோ நம்மளால் எக்ஸல் பண்ண முடியும் சார், நம்ம குழந்தைகளால் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இன்னொரு மொழி கற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு கேப்பபிலிட்டி இல்லை சார். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைங்கிறதே பேச்சு இல்லை. அங்கே சார்
கிரேடேஷன் இருக்குது சார். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனவரை தான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு லெவலுக்கு வந்தவரை தான் மேனேஜர் ஆக்க முடியுமே ஒழிய வந்து சேர்ந்த 2வது நாளே அவரை போய் மேனேஜராக வைக்க முடியும். நீங்க ஒரு புதுவிதமான விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபினால அல்ல நார்த்ல இருக்கவங்கறதால சவுத்துல இருக்கக்கூடியவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால அவங்க பேசுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதுனால பெரும்பாலான அமைச்சர்களுக்கு, பெரும்பாலான எம்பிக்கள், எம்எல்ஏக்களுக்கு 2வது மொழியான ஆங்கிலமே தெரியாததுனால, அவங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்பாததுனால அவங்க இந்தியில பேச மட்டும்தான் பிரியப்படுறாங்க. அதனால அவங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ளாமல் தமிழ்நாடு மாதிரியான சவுத் இந்தியா இங்க இருக்கக்கூடிய பிற மாநில மக்களை இந்தி கத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் பிஜேபி மீது வைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, டிஎம்கேவோட சீனியர் எம்பிஸ் ஒரு 4 பேரை போய் பாருங்க. இன்னைக்கு ஆர்ஆர்லாம் எம்பவர்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதுன்னு கேட்க மெஜாரிட்டியா சார். இப்ப 40 எம்பிக்கள் இருக்காங்கன்னா 4 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா பிஜேபியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களுக்கோ பிஜேபி இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கோ 2வது மொழி இங்கிலீஷ் பாதி பேருக்கு கூட தெரியலங்கிறது தான் சார் வேதனையான ஒரு விஷயம். இல்ல சார், இதெல்லாம் என்னன்னா நமக்கு இந்தி தெரியாதனால விடுற கதை சார். 40 பேருக்கு 4 பேர்ல இங்கிலீஷ் தெரியலங்கிறது இல்ல. உங்களுக்கு இந்தி தெரிஞ்சா இந்த கதையெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் இருக்காங்க சார். இந்தி வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல இருக்குதான் சொல்றாங்க. அப்ப இந்தி தெரிஞ்சதுனால அவங்க பெரிய பெரிய ஆட்களா மாறி இருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு பொழப்பு தேடி வராங்க? கூலி வேலைக்காக ஏன் கோடி கணக்குல வராங்க நார்த்ல இருந்து? இல்ல இதெல்லாம் ஒரு ஜம்பாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேங்களே, நான் டீகோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி சான்ஸ்கிரிட்டை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. கரெக்டாக சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சான்ஸ்கிரிட்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் ப்ராகட்டி கிடையாது. இப்போ தமிழுக்கு தமிழ்நாடு இருக்குது, தெலுங்குக்கு தெலுங்கானா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, மலையாளத்துக்கு இருக்குது, கன்னடத்துக்கு கன்னடம். இது நம்ம சதர்ன் ஸ்டேட்டில். சம்ஸ்கிருதத்துக்கு அப்படி ஒரு ஸ்டேட் கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேட்டு கிடையலன்னா அதோட கம்ப்ளீட் அந்த மொழியை சாகாமல் காப்பாற்றணும்னா, அந்த மொழியை அழியாமல் இருக்கணும்னா, அந்த மொழியை பாதுகாக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராகட்டி ஆகும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு தனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு நர்ச்சர் சான்ஸ்கிரிட். ஸ்டேட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் அதிக பணம் தராங்க, ஏன் தமிழுக்கு பணம் கொடுக்கலன்னா, இந்த பணம் கொடுக்குற மாடல் இஸ் பேஸ்ட் ஆன் த யூனிவர்சிட்டிங்கிறது பல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நாங்களே பாரதிய ஜனதா கட்சியில் தலையிலேருந்து எல்லாருமே நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சான்ஸ்கிரிட்டுக்கு நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போவே காங்கிரஸ் பீரியட்லேயே தே எக்ஸ்பேண்டட் லாட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபார் சான்ஸ்கிரிட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணாங்க. அதனால் ஒரு யூனிவர்சிட்டின்னு கட்டிட்டா அதுக்கு மானியம் கொடுக்கலன்னா அந்த யூனிவர்சிட்டி நடத்த முடியாது. நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஒரு பிரான்ச் வச்சுருந்தா அந்த பிரான்ச்சுக்கு வேணுங்கிற செலவுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். ஒரு பேர்ன் ரேட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கலன்னா எப்படி நடத்த முடியும்? ஏன்னா அது ஒன்றும் ப்ராஃபிட் சென்டர் கிடையாது. இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட் சென்டர். ஸோ அதனால் அதுக்கு வேணுங்கிற மானியங்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் யூனிவர்சிட்டியை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நீங்கள் தான் இந்தியா கூட்டணியோடு இருக்கீங்களே, எவ்வளோ காங்கிரஸ் அன்பர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க, எவ்வளோ கூட்டணி. போங்களே, பஞ்சாபில் உங்களுக்கு தான் கெஜ்ரிவால் ரொம்ப ஃப்ரெண்டாச்சே, ஒரு பஞ்சாபில் போய் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க. அப்படியே நேராக போங்க, உங்களுக்கு இப்போ கர்நாடகா உங்கள் கவர்மெண்ட் தானே, காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே, அங்கே போய் ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் தமிழ் யூனிவர்சிட்டி நீங்கள் பாரதாசன் யூனிவர்சிட்டிலாம் வச்சுருக்கீங்களே, அதோட யூனிவர்சிட்டிஸ் போய் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆரம்பிங்க. ஆப்வியஸாக நீங்கள் யூனிவர்சிட்டி தமிழ் யூனிவர்சிட்டி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவிஷனலாக அதுக்கு மானியம் கொடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும். நீங்களே சொல்லிட்டீங்க, மானியம் கொடுத்தா மட்டும்தான் சமஸ்கிருத மொழியை வளர்க்க முடியும்னு சொல்லிட்டீங்க. அதே தானே தமிழ்நாட்டுக்கும் மானியம் கொடுத்தா தானே கல்வியை கட்டாயப்படுத்த முடியும், இடைநிற்றலை தடுக்க முடியுங்கிற விஷயம் இருக்கு. நீங்க மானியத்தையும் கொடுக்கக்கூடிய வருவாயை நிப்பாட்டிட்டீங்கன்னா இங்க இடைநிற்றல் நிறைய ஆயிரும். ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அந்த கட்டடத்துல அந்த கட்டுமான வசதிகள் ரொம்ப குறைவா இருக்குங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை டோட்டலா பேர்டன் ஆயிடாதா தமிழக அரசுக்கு? தமிழக அரசு வருஷம் நிதி பற்றாக்குறைக்கு எந்த மாதிரி நிதி பேலன்ஸ் பண்ணுங்கிறத அவங்களே இன்டர்னல் பட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டில் ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் அவங்களே கிரியேட் பண்ணி, இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் பிடிஆர் இருக்கும்போது அவருக்கு ஃபைனான்ஸ் தெரிஞ்சதுனால அது ஒரு லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் நிறையா பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த பணம் இதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இந்த வருமானம் இருக்குது, எஸ்ஜிஎஸ்டிலேருந்து இவ்வளோ வருமானம் இருக்குது, லிக்கர்லேருந்து இவ்வளோ வருமானம் இருக்குது, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி ஒவ்வொரு கோயிலேருந்து கூட நிறைய வருமானம் இருக்குது. இவ்வளோ வருமானத்தை வச்சு ஒரு ரெக்குயர்மெண்ட் எடுக்கிறீங்க. இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்குயர்மெண்ட்டையும் கவர்மெண்ட் இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கே எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு ப்ரொபோசல் கொடுக்குறீங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பணம் வேணும், கோயம்புத்தூர் மெட்ரோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போய் நம்ம அரசாங்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கமும் ரெண்டும் கலந்து பேசி அந்த பர்டிகுலர் அஃபிஷியல்ஸ்லாம் மீட் பண்ணி பேசி ஒரு காமன் பாயிண்டில் வந்தோடனே அதை ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு அனுப்பி வர்ற ஃபியூச்சர் பட்ஜெட்டில் அதை இன்க்ளூட் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதே திட்டம் தான் சார் கல்விக்கும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. ஒத்திசைவுனா ரெண்டும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றது தானே சார். நீ கையெழுத்து போட்டாதான் நான் நிதி கொடுப்பேங்கிறது இது எப்படி சார்? அந்த ஒத்திசைவு பட்டியலை அல்லது அந்த ஒத்திசைவு கோட்பாடை மீறின சட்டத்தை மீறின செயல்பாடு தானே சார். அப்போ மத்திய கல்வி அமைச்சர் சட்டத்தை மீறி செயல்பட்டுருக்காரா? சட்டத்தை நீங்களாம் நிறைய வெக்காபுலரி போடுறீங்க. இப்போ நம்ம கேமராமேன் இருக்கார், அவர் ஒரு ஃப்ளாஷ் லைட் வாங்கணுங்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்குறீங்க. இந்த ஃப்ளாஷ் லைட் வாங்க இவ்வளோ வாங்குறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சரி நீ இந்த ஃப்ளாஷ் லைட் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறேன், நீ போய் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீ இப்போல்லாம் என்னென்னா நம்ம டெக்னாலஜி வந்ததுனால நீ கடைக்கு போ, நீ வாங்கிட்டு பில் எவ்வளோன்னு சொல்லு, நான் கூகுள் பேயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் கிரியேட் பண்ணால், பிஎம் ஸ்ரீ மாதிரி ஒரு மாடல் பண்ணால், இதில் உங்களுக்கு 2500 கோடி ரூபா இருக்குது பணம் அப்படின்னு ஒதுக்குனா, நீங்கள் அதை கிரியேட்டே பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு அந்த 2500 கோடின்னு சொல்லிட்ட கொடு. அப்பா நீ கேமராவுக்கு இது வாங்குறேன்னாப்பா ஃப்ளாஷ் லைட்டு, நீ வாங்காமல் எப்படிப்பா பணம் கொடுக்குறதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ சொல்லிட்டேல கொடு, அப்பா நீ வாங்குப்பா கொடுக்குறேன், நீ வா. இது இந்த ரெட்டை வாழைப்பழ கதையில் இருக்குப்பா. தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ரெட்டை வாழைப்பழ கதை இருக்குது பாருங்க, அந்த கவுண்டமணி கதையாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு தூரம் ஃபண்டு ஒதுக்குறாங்கன்னு சொல்றதுலயே அதுல ஒரு ஜாதிய வர்ணம் பூசப்படுது. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை விஷயத்துல மதவாதம்ங்கிற விஷயத்தெல்லாம் உள்ள வருது. அதே மாதிரி மாணவர்கள் இடைநிற்றல செயல்படுத்துவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளான திட்டங்கள் இதுல இருக்கு. இதனால தான் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு முதலமைச்சர் பகிரங்கமா ஓப்பனா ஒத்துக்கிறார். முதலமைச்சர் ரெண்டு விதமா, இப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன் ஆனால் என்ன பண்ணுவான்னா, பிஸ்னஸில் பாலிடிக்ஸ் பண்ணுவான், பாலிடிக்ஸில் போய் பிஸ்னஸ் பண்ணுவான். நான் நிறைய பொலிட்டிஷியன் அப்படி பார்த்துருக்கேன். இப்போ வந்து சிஎம் என்ன ஒரு தெளிவாக ஒரு முடிவு பண்ணோம்னா, தன்னோட அரசியல் லாபங்கத்துக்காண்டி இந்த பேச்சா, தமிழ் இனத்தோட லாபத்துக்காண்டி பேச்சான்னு முடிவு எடுக்கணும். ஓகேங்க சார், இப்படி கூட பார்க்கலாம். தமிழ்நாடு மக்கள் யாரை நம்பணும்? தமிழ்நாடு முதலமைச்சரையா, மத்திய அமைச்சரையா? டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய தமிழ்நாடு வந்து என்றைக்குமே தமிழனை சார்ந்து தமிழனை ஆளக்கூடியவங்களை தான் சார் நம்புவாங்க. இதில் யாரை நம்பணுங்கிற கொஸ்டினே கிடையாது சார். ஏன்னா இவங்க தானே தேர்ந்தெடுத்து இவங்களை ஆள சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன வானத்துலேருந்து வந்து உட்காந்துருக்காங்களா சார் இதில் கோட்டையில்? இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க ஓட்டு போட்டு இவர் தான் அப்படிப்பட்ட எம்பிக்களை தான் நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன் எம்பிக்கு இல்ல கனெக்ட் பண்றேன். இல்ல எல்லாமே தமிழ்நாடுலேருந்து செலெக்ஷன் பண்ணுறதே தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் தன்னோட ஊர்ஜிதமான முடிவை இன்னாரு தான் நம்மளை இந்த தடவை 5 ஆண்டுகள் ஆளணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இதில் எதாவது மாற்றத்திற்கு இருக்கா? இல்லை. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் 24 போகும்போது ஒரே ஒரு செங்கலை தூக்கி காமிச்சு எய்ம்ஸ் வரலன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஒரு 39 சார் வரல தானே வந்துருச்சா சார்? இதில் என்ன டெக்னிக்கலாக அதை கேள்வியாக கேட்டால் நான் எல்லாத்துக்கும் ஜோக்காக கட்டினா ஜோக்காக பதில் சொல்லுவேன். இதில் என்ன பிரச்சனைன்னா சார், இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டோட ப்ராசஸை உங்களோட பொலிட்டிக்கல் கெயினாக மைலேஜ் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் திமுக என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தவறு பண்ணுறாங்க. இந்த தவறுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கு அரசாங்கம்னா என்னன்னு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கலைஞர் காலத்துலேருந்து அவர் அறிவாலயத்தில் இருக்கும்போது அரசியல்வாதியாக இருப்பார். அங்கேருந்து நேராக கோட்டைக்கு போயிட்டால் முழு சீஃப் மினிஸ்டராக இருப்பார். இதுக்கு மிக்ஸே பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடில் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களை ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் அரசியல்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியும். ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் பல காலமாக அரசியல்லையும் இருந்தவர், அரசாங்கத்தை எப்படி நிர்வகிக்குங்கிற நாலேஜ் உள்ளவர். அவர் சும்மா வந்து முந்தானேத்து வந்து ஒரு புகழில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனவர் கிடையாது.
இப்போ இவர் இருக்கார் கெஜ்ரிவால் மாதிரி வந்து ஓவர் நைட்டு அண்ணா ஆசிரியை காமிச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகி சேரில் போய் உட்காந்துட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போய் ஒரு சேரில் உட்காந்து அரசாங்கம் பண்ணார்ல, அதனால தான் அவரால் நடத்த முடியல, கஷ்டப்படுறாரு. பட் திமுக அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் கிடையாது. திமுக அப்படின்னா நல்லது கெடுதல் நிறைய பார்த்தவங்க, அவங்க ரொம்ப அதீதமான துன்பம் மிஸ்ஸா வரைக்கும் பார்த்தவங்க. அதை தாண்டி பல இடத்துல செட்பேக் பார்த்த கட்சி. அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பிள்ளை நிறைய செட்பேக் பார்த்துருக்காங்க. ராஜீவ்காந்தி இறக்கும்போது 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சு போயிருக்காங்க. அதனால் இந்த சுழற்சி, இந்த அரசாங்கமும் அரசியலும் சேர்ந்த தமிழக சுழற்சியை முழுசாக அறிஞ்சவங்க. அது மட்டும் இல்லை சார், 18 ஆண்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டவங்க. 18 ஆண்டுகளில் 10 ஆண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே நிலையான ஆட்சி கொடுக்கறதுக்கு இவங்களோட சப்போர்ட்டு தான். அதே மாதிரி வாஜ்பாய் அவரோட கவர்மெண்ட் 5 ஆண்டுகள் நிலையை இந்த அம்மா கூட கவுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க போய் 5 ஆண்டுகள் இது. அதனால் இவங்களுக்கு அரசாங்கமும் அரசியல் என்னங்கிறது முழுசாக தெரிஞ்சவங்க. அதனால தான் எனக்கு சந்தோஷமாக எனக்கு என்ன தெரியும்னா, இவங்க இதில் அரசியல் பண்ணுறாங்க, இதில் அரசாங்கமே அவங்க பண்ணல. நான் சொன்னேன் பாருங்கள், பிஸ்னஸ் மேன் பாலிடிக்ஸ் பண்ணுறவன் பிஸ்னஸ் ரெண்டையுமே சேர்த்து பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவான், பிஸ்னஸில் பாலிடிக்ஸ் இது ஒரு பிரச்சனை இருக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் பண்றதாவே இருக்கட்டும் சார். இது முழுக்க அரசியல் தான் பண்றாரு. மத்திய கல்வி அமைச்சர் மனசுல மன்னர்னு நினைப்பா சார் அவருக்கு. அது இவங்க சொன்ன கனெக்டேஷன் சார். இவர் சொன்னார் சார், நீங்க மன்னர் சொல்லுங்க, ஏன் நீங்க சக்கரவர்த்தின்னு பேர் கூட சொல்லிக்கலாம், ஏன் சின்னதா சொல்லிட்டீங்க? இல்ல, அவர் மன்னருங்கிற நினைப்புலதான் தமிழ்நாட்டுக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிதிக்கு உரிமை கேட்க போனா அநாகரிகமானவர்கள் இப்படி பேசுறதெல்லாம் நாவடக்கம் தவிர்த்து பேசுறாரோ சார்? கவிதையும் நிறைய படங்கள், சினிமா படங்களும் தயாரிச்சதுனால இது மாதிரி மன்னர் இப்படியெல்லாம் பேசுவாங்க சார். ஏன் அவர் சக்கரவர்த்தி எதுக்கு இவ்வளோ சும்மா ஒரு சின்ன கேட்டகரியில் பண்ணுறாரு? சக்கரவர்த்தினே சொல்லி இல்லை மத்திய அமைச்சர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ஒருவேளை முதலமைச்சர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துருது. இல்ல உண்மையா இருக்குமோங்கிற சந்தேகத்தை இந்த மாதிரி நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். இல்ல அது நேரடியா இல்ல சார். ஒரு கல்வி அமைச்சருக்கு ஒரு மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை தர மாட்டேன், கையெழுத்து போட்டாதான் தருவேன்னு சொன்னா சர்வாதிகாரமா தானே பார்க்கலாம். கிடையாது சார், பாடி லாங்குவேஜ். நேற்று அவர் பேசின வீடியோ தயவு செஞ்சு இன்னொரு தடவை நீங்க போடும்போது இந்த கிளிப்ல சேர்த்து போடுங்க. அவர் ரொம்ப அடக்கமா இதெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு போனீங்க, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் போனீங்க, போயிட்டு வந்துட்டு ஒத்துக்கலைன்னு சொல்லி எழுதுனீங்க, நான் அதுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், ஏன் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே போனீங்க, ஏன் கொடுக்கலன்னு சொன்னீங்க. அதை கூட வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு சீஃப் மினிஸ்டர், அந்த லெட்டரை திருப்பி போட்டு கட்டாம் போட்டு அதை வேற ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காரு. அவங்க என்ன, அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் தமிழரோட நல்வாழ்வும் இந்த மாணவ செல்வங்களோட ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இதில் ஏன் அரசியல் பண்ணுறீங்க, இதில் ஏன் அரசியல் பண்ணணுமா, அரசியல் பண்ணுறதுக்கு ஐடியாலஜி இருக்குது சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தவறு பண்ணுது. இப்போ என்ன தவறு பண்ணுதுன்னா, பிஜேபியோட ஐடியாலஜிக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி தான் திமுக. அவங்க ஐடியாலஜி ஃபைட் பண்ணால் கூட அவங்களுக்கு அழகான அரசியல் இருக்குது. ஐடியாலஜி ஃபைட் பண்ணாமல், ஏன்னா ஐடியாலஜி டிட்டோரியேட் ஆகிடுச்சு அந்த கட்சிக்கு, அதனால் ஐடியாலஜி பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிட் ஹோல்ஸை எடுத்து வச்சுட்டு ப்ளோ பண்ணி அது ஒரு பிரச்சனையாக பூதாகரமாக பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க. இதில் தே வில் சி அட்டர் ஃபெயிலியர். எதனால் அட்டர் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். எதனால் ஃபெயிலியர் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் 40% இளைஞர் சமுதாயத்தில் இவங்க பேச்செல்லாம் உள்ளுக்குள்ளே போய் சேரவே சேராது. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் இதில் இல்லை. மீடியாவை வச்சு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி ஒரு டெக்னிக்கலாக அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கே ஒழிய ஆக்சுவலாக காமன் சென்ஸில் இது பெருசாக பதிவாகாதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சமக்கல்வியில் வந்து கையெழுத்து இயக்கம் பண்ணும்போது இவ்வளோ ஆக்டிவாக ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கிறது காரணம் அதான். ஓகே. ஆனால் முதலமைச்சர் சொல்லும் பொழுது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு கொண்டுட்டு வரக்கூடிய இந்த புதிய இந்த கல்வி திட்டத்தை வந்து நாசக்கார நாக்பூர் திட்டம்னு சொல்கிறாரு. அது என்ன சார் நாசக்கார நாக்பூர் திட்டம்னா எனக்கு புரியல சார். அவர் எதை மீன் பண்ணுறான்னு உங்களுக்கு நல்லா புரியும். புரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும் நாக்பூர்னா எதை மீன் பண்ணுவான்னு யாருக்கு தெரியாது? எனக்கு நாக்கில் வந்து நாக்பூர்னு சொன்னால் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அதாவது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை அவர் சொன்னது மக்களே என்ன, இப்போ தான் ஏ இருக்குது, ஏ இல்லை வாட் இஸ் நாக்பூர்னு போட்டால் நிறையா சொல்லிட்டீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாசக்கார நாக்பூர்னா நாக்பூரில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல? எனக்கு தெரில சார். இருக்குது சார். அங்கே தானே இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஏதோ தெரில, நம்ம அவரை தான் சிஎம் தான் இனிமேல் கேட்கணும். ஏதோ இருக்குது, உள்குத்து ஏதோ ஒன்று இருக்குது அதில், பார்ப்போம். அப்போ நாசக்கார நாக்பூர் திட்டத்துக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எது முதலமைச்சர் சொல்ற மாதிரி நாசக்கார நாக்பூர் திட்டத்துக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி சார் சம்மந்தப்படுத்த முடியும்?
நீங்கள் அதை யோசிங்க, எப்படி சம்மந்தப்படுத்துறது சொல்லுங்கள். நீங்கள் வந்து அதெல்லாம் சம்மந்தமே படுத்தக்கூடாது. ஏன் நீங்கள் அதிகமாக இது மாதிரி வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டு முதலமைச்சர்ல சார் முதலமைச்சர் தான். நான் வந்து அடாவடியாக பேச விரும்பலை. அடாவடியாக பேசணும்னா நிறையா நான் பேசலாம். நான் அவர் மேலே ஐ ஹாவ் அ டியூ ரெஸ்பெக்ட். ஏன்னா ஒரு முதலமைச்சருங்கிறது அவர் எல்லாருக்குமான முதலமைச்சர் தான். அவரே சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலைன்னு நான் எல்லாருக்கான முதலமைச்சர்னு சொல்லிட்டேன். அந்த எல்லாருக்கான முதலமைச்சர் ஒரு புரோட்டோக்காலை நம்ம தமிழனா மதிக்கணும், மரியாதை செய்யணும். அதனால் நான் அது மாதிரி ஒரு அடாவடியான பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக இருக்கும், அவருக்கு யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் அவர் ரீவிசிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கல்விக் கொள்கைக்கும் நாக்பூருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அவர் எதை மீன் பண்ணுறாருன்னு எனக்கு புரியும். அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா மோடிஜி அவர்கள் மனசிலே எந்த ஒரு மும்மொழி கொள்கையிலையும் ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாதுன்றதில் அவர் தெளிவாக இருக்கார். அதை பலமுறை சொல்லி ஏற்கனவே எழுதிந்த டிராஃப்ட், காங்கிரஸ் பண்ணி இந்த டிராஃப்டை ரீட்ராஃப்ட் பண்ணி தான் ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாரே ஒழிய அவர் ஹிந்திங்கிற வேர்டு இல்லை. அவர் நினச்சிருந்தா ஆல்ரெடி காங்கிரஸ் பட்டது. ஆனால் மத்திய அரசு அனுமதியோடு நடக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு பள்ளிகள் ஹிந்தி இருக்குல்ல சார், சிபிஎஸ்சி பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி இருக்குல்ல. அப்புறம் இப்போ அதற்கான உரிமையை வந்து ஏன் எதுக்குறீங்க தமிழ்நாடு அரசு வந்து இவங்களே எங்க மாநிலத்தில் சொல்ற மாதிரி இவங்களே நிறைய ஸ்கூல்லாம் நடத்துறாங்களா அங்கெல்லாம். அதான் சார், அதாவது நேரடியா இந்திய உள்ள கொண்டுட்டு வர முடியலைங்கிறதுக்காக மத்திய அரசு கிட்ட யாரெல்லாம் போய் அனுமதி வாங்க முடியுமோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க இந்திய உள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்களா ஆல்ரெடி? நான் கட்சியை தாண்டி இதுல ஒன்று சொல்ல விரும்புறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால நான் பேசலை. நான் தமிழக மக்கள், எனக்கு தமிழ் நலன் சார்ந்து தான் சார் எனக்கு அரசு. நான் பாஜக தேசிய கட்சியில் இருக்கலாம், ஆனால் தமிழனோட நலன் தான் என்னோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ் தேசத்தோட அளவை காட்டிலும் இந்திய தேச அகல நீளம் ரொம்ப பெருசு. நம்ம தமிழனுக்கு இன்னொரு மொழி தெரியும் போது அவன் இன்னொரு மாநிலத்தில் போய் தன்னோட வலிமையை காமிச்சு, வல்லமையை காமிச்சு அந்த இடத்துல ஒரு பொருள் சேர்க்கறதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு மொழி தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 கிரவுண்டு லேண்ட் வாங்கினா கூட அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு மொழி தெரிஞ்சு என்னோட ஆர்வம் என்னென்னா 7.5 கோடி தமிழ் மக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறைய தமிழ் இனம் வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து இந்தியா முழுக்க பரவி இருக்கணும். ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, நாயர் காஷ்மீரில் கூட டீ கடை வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டேன். சினிமாலெலாம் அப்படி ஒரு டைலாக் வைப்பாங்க, ஒரு டீ கடை இருக்கும், ஒரு ஹிமாலயாவில் காமிப்பாங்க, ஆனால் அது மலையாளம் பேசுவார், அந்த மாதிரி காமிப்பாங்க. அப்போ எதை காமிக்குதுன்னா அவங்க கேரளைட்ஸ் வந்து அவங்க இந்தியா முழுக்க பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. இதே தான் தமிழர்களுக்கு பொருந்தும். இமயமலை வரைக்கும் தமிழர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குல்ல. ஏன் சார் அப்புறம் சின்னதாகி துண்டாயிட்டீங்க? அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு ஏன் சார் அப்போ ஏன் சார் நீங்கள் டெல்லியில் இத்தனை வருஷமாக டிஎம்கே ஆட்சியில் இருக்கே, கிட்டத்தட்ட இத்தனை டேர்ம் இருந்துட்டாங்க, ஒரு 60 வருஷம் சீரியஸான ஒரு பாலிடிக்ஸில் இருக்காங்களே, ஏன் இவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கலாமே? இவங்களுக்கு தான் 2-3 தடவை வாய்ப்பு வந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார் கலைஞர், என்னோட உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார்ல. அப்போ அவரே தன்னையை வந்து தமிழோடு நிறுத்திக்கிறார்ல. ஏன் இது அவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும்னு ஏன் சொன்னார்? அவருக்கு நல்லா தெரியும் ஒரு பரப்பளவில் ஹிந்தி பேசுகிற மொழி நமக்கு தெரியாது, நம்ம போய் அங்கே போய் எப்படி உரையாடி, ஏன்னா கலைஞரோட பெரிய வேட்கையே உரையாடி ஒருத்தரை இது பண்ணுறது தான். கலைஞர் நல்லா ஆங்கிலம் பேசுவார். ஆங்கிலம் பேசுவார், பட் இருந்தாலும் பெரும்பகுதி ஹிந்தி பேசுகிறவங்க. அப்துல் கலாம் அவர்கள் ஆங்கிலம் தெரிஞ்சு தானே எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க. ஏன் சார், நானே 26 ஆண்டுகள் இந்திய ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது சார். சீதா ஜாவை தவிர எனக்கு வேறு வார்த்தை ஹிந்தி தெரியாது சார். நானே 26 ஆண்டுகள் டெல்லிக்கு போயிட்டு வரலையா? அது ஒரு மேட்ரு இல்லை சார். இங்கிலீஷுக்காக எங்கே வேணாலும் எப்படியோ நம்ம என்ன சார், ஒரு ஹோட்டலில் தங்குறோம், ஒரு டாக்ஸியில் போகிறோம் வரோம், இதோட வேலை முடிஞ்சு போச்சு சார். அங்கே உருவாட முடியாது. அந்த எத்தனிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சார் ஏன் தமிழில் வந்து அதிகமாக வந்து மோடிஜி ஆர்வம் காமிக்கிறாருன்னா, இப்படி ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டேட்டாக இருக்கே, அதில் என்ன காரணம், அந்த நியூவான்சஸ் என்ன, இலக்கியங்கள்லாம் இவ்வளோ சிறப்பான இலக்கியங்களாக இருக்கே, தமிழ் வந்து ஒரு தொல்காப்பியமாக இருக்கே, ஒரு பயங்கரமான ஒரு லாங் டேர்ம் ஒரு 5000 இயர்ஸ் ஓல்டு ஒரு தமிழ் கலாச்சாரமாக இருக்கே, இதை நம்ம தெரிஞ்சுக்கல. ஒவ்வொரு தடையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசும்போது நான் தமிழ் கற்றுக்கலன்னு வருத்தப்படுறேங்கிறது சொல்லுவார். ஒவ்வொரு தடையும் சொல்கிறேன். இது வந்து தமிழர் மேலே இருக்க ஒரு பற்று, தமிழ் கலாச்சாரத்து மேலே இருக்க பற்று சார். அதனால் ஒரு காலம் வந்து மோடி அவர்கள் வந்து
தமிழக கலாச்சாரத்துக்கு விரோதியாக எந்த செயலும் பண்ண மாட்டார். நான் வேணாலும் அதில் வந்து ரத்த கையெழுத்து வேணால் போட்டு தரேன் சார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டாக மோடி அவர்கள் எப்போதுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு பர்சனலாகவே ரொம்ப அட்டாச்சாக இருக்கார். அதனால தான் தமிழ்நாடு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இவங்க நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு இடத்துல சரிகிற மாதிரி போகும்போது கூட பிடிச்சார். அவர் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அப்படி பிடிச்சார். அந்த அவர் கண்ணிலே பாருங்கள் சார், இவங்களை அவர் உதயாநிதியோ அவங்க ஸ்டாலின் அவர்களையோ அவர் பார்க்கும்போது கண்ணில் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் சார் பார்க்குறாரு. இத்தனைக்கும் இவங்க வந்து கோபேக் மோதி பண்ணி கருப்பு பலூன் விட்டாங்க சார் அவங்க ஃபாதருக்கு உடம்பு சரியில்லாத போது வந்து பார்க்கும்போது. அப்போ கூட அவர் வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ பெரிய மனுஷன் கலைஞர் வந்து எவ்வளோ பெரிய அரசியல்வாதி அப்படி பார்க்க ஏன் சார் இவ்வளோ நேசத்தோடு பார்த்தாலும் அது ஒரு வெறும் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஒரு தேசிய பாலிடிக்ஸை இவ்வளோ விரோதம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சார் லாபம் இருக்குது? ஒரு பெரிய நிலப்பரப்பு சார் இந்தியா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும். நம்ம இந்த முழு நிலப்பரப்பில் நம்ம வாடுறதுக்கு வேணுங்கிற தமிழனுக்கு வாய்ப்பை வாங்கன்னு கொடுத்தா கூட நீங்கள் வந்து பீகார்லேருந்து ஒரிசாவிலேருந்து இங்கே ஒரு கோடி, நீங்களே சொன்னீங்க 1 கோடி பேர் வேலைக்கு வந்திருக்காங்க, அவனுக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்னு சொன்னீங்களே, அது என்ன சார் அது? அங்கேருந்து 1 கோடி பேர் இங்கே வருவான், ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து 1 கோடி பேர் இங்கே போக மாட்டான். நீ வேணால் இங்கிலீஷ் பேசிட்ட அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு அனுப்புனா நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளோட அறிவு நம்ம நாட்டுக்கு பயன்படணுமா, வெளிநாட்டுக்கு போய் பயன்படுறதா சார்? எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா சார் அது? அது பண்ணக்கூடாது சார். அது மத்திய அரசோட இந்த புதிய கல்வி திட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்திசைவு பட்டியல் இருக்கிற மாதிரி 2 அரசுகளும் ஒத்து போய் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் அப்படின்னு முன் வச்சு, ஒருவேளை எந்த அரசும் அல்லது எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்பட்டால் அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களையும் முன் வச்சு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.